சக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்கார காமாட்சியே முகத்தோனே அருளைந்து கரத்தோனே மோனப்பொருளே விநாயக பெருமானே அங்கிங்கு இசையமுதை ஆரமாய் சுட்டுகிறோ பொருளே விநாயக பெருமானே எங்கள் கலை வளர அருள் புரிவாய் சரணம் 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 நெல்லை டிவிகே கல்ச்சுரல் அகாடமி அவர்கள் பெருமையோடு வழங்குகின்ற இந்த பாடவா உன் பாடலை என்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை அன்பு கலா ரசிக பெருமக்களையும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்துள்ள ஆச்சி மசாலா, தங்கமயில் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள், வேதாந்தா ஸ்டெர்லைட் காப்பர், கோகுலம் சிட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், சத்யம் அக்ரோ கிளினிக், தினமலர் மற்றும் ஆப்பிள் ட்ரீ அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இனிச நிகழ்ச்சியிலே முதல் பாடலை விநாயக பெருமானை போற்றுகின்ற வகையிலே வரக்கூடிய ஒரு இனிய பாடலை இசைக்குழுவின் பாடகர் திருவாளர் ஆர்.பி. ஹரன் அவர்கள் வழங்குவார்கள்.
கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். மனமொழி மெய்யாலே தினமுனை துதிக்க மனமொழி மெய்யாலே தினமுனை துதிக்க மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு ஸ்வரங்களில் நாணிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு ஸ்வரங்களில் நாணிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் கலந்து கூத்தாட தாளமும் பாவம் கலந்து கூத்தாட யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் வருவாய் கணபதியே அருள்வாய். நம் அனைவரின் மனதில் இசையால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பாடும் நிலா டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் தவப்புதல்வர், பாடகர், நடிகர், தயாரிப்பாளர் என்ற பல பரிமாணங்களை கொண்ட திரு எஸ்பிபி சரண் அவர்களை இசைமேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக எப்போது நெல்லை வந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நெல்லைக்கு வந்த ஞாபகம் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை சீரியல் நடிக்கும்போது அம்பாசமுத்திரம், கல்லடுக்குச்சி எங்கெல்லாம் வந்து அதுக்கு ஷூட்டிங்க்கு வருவேன். அப்போது வந்து ஸ்டேஷனில் இறங்கி தான் போகணும். ஆனால் மேடை ஏறி எப்போ பாடினேன் அப்படின்றது எனக்கு நிஜமாக எனக்கு ஞாபகம் இல்லை கடைசியாக எப்போ வந்தேன்னு. நிறைய கச்சேரிங்க இப்போ இந்த ஒரு ஆண்டு காலத்தில் வந்து நிறைய கச்சேரிங்க பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் நிறைய ஆர்கெஸ்ட்ராவோடைய எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். என்ன இருந்தாலுமே வந்து அங்கிங்கு ஆர்கெஸ்ட்ராவோடு நம்ம வந்து பாட போகிறோம் அப்படின்னும்போது லைட்டாக சின்னதாக ஒரு பீதி கிளம்பும். அது ஏன்னே தெரியாது. எப்படின்னா எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பார் ஐயா. நல்லா என்கரேஜ்லாம் பண்ணுவார். ஆனாலுமே வந்து இந்த மேடை ஏறும்போது மட்டும் எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஜர்க்கு இருக்கும். நிறைய தப்புகள் நிறைய இருக்காது. ஏன்னா ஓரளவுக்கு பாடிக்கிட்டு இருக்கேன் இப்போது. கொஞ்சம் தப்பு இருக்கும். அதை மன்னித்து நீங்கள் கை தட்டினீங்கன்னா அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடுவேன். அதுவும் நல்லா இல்லைன்னா இன்னும் பலத்த கரகோஷம் தேவைப்படும். அப்போது
ஓகேங்களா? இப்போ தேவையில்லை, அப்புறமா தேவைப்படும். ஆல் த பெஸ்ட் டு மீ. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆ ஆ, அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே, ஒன்றுதான் எண்ணம் என்ற உறவுதான் ராகமே. எண்ணம் யாவும் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவை அள்ளும் ஆ ஆ, பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை நின்னதே, கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே. அன்பே இன்பம் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியின் தொடர்ந்து வரும் இனிய பாடலையும் அண்ணன் சரண் அவர்களே வழங்குவார்கள். இசைஞானி இளையராஜா அவர்களின் இனிய இசையிலே உருவான ஒரு இனிய பாடல் இதோ உங்களுக்காக. இளைய நிலா
ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனை முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா ஒழிகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுவோம் அது மழையில் முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுவோ அது மலையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் கூடுகின்றதே என்ன சாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் காணுமே காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர்ஸ் ஆச்சி மசாலா, தங்கமயில் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள், வேதாந்தா, ஸ்டெர்லைட் காப்பர், கோகுலம் சிட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், சத்யம் அக்ரோ கிளினிக், தினமலர் மற்றும் ஆப்பிள் ட்ரீ இவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வரும் ஒரு இனிமையான பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையிலே பாடலை பாட நாம் அழைக்கும் இசைக்குழுவின் பாடகர் KJ ஜீமோன் மற்றும் குழுவினர்கள்.
அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே மயங்குகிறே புதுமையிலே மயங்குகிறே அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம் வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம் பெரும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில் கள்ளம் கவடம் பஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமையுடு வாழும் சிங்கப்பூர் அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே போல பிள்ளைகள் தேனாடும் முல்லைகள் துள்ளி துள்ளி நாங்கள் போராடும் உற்சாகம் தினம் தோறும் திருநாளே சுதம் கோடி மனம் போல சீனர் தமிழர் மலைய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர் அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் இன்னும் அங்கங்கள் காவியத்தில் வார்த்தையில் உண்மை பாராட்ட நடை பார்த்து நாடும் மொழி கேட்டு இனி பேசும் கண்ணில் தாழும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூர் அக்கரச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே புதுமையிலே la 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 Thank you. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிடமைதான் ஊஞ்சலாடுது ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிடமைதான் ஊஞ்சலாடுது
மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க. கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டது என்னவோ நிலம் நிலம். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, புறாவும் உன்னிடமைதான் பூஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்கு, பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்கு. திருமணங்கள் தான், அதற்கு மேல் நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இசையை சுவைக்க வந்திருக்கிற இசைஞர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களே 5 நிமிடங்களுக்குள் நமது நிகழ்வை முடித்துக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். காலத்தை வென்ற காவிய குரலுக்கு சொந்தக்காரனாம் கந்தர்வ குரலால் நம் தலைமுறையை தாளாட்டிய எஸ்பிபி அவர்களுக்கு இதோ புகழஞ்சலி செலுத்துகிற மகத்தான இசை நிகழ்விலே இங்கே வருகை தந்து நம்மை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் அங்கங்கு இசைக்குழுவை சார்ந்த அத்துணை நண்பர்களையும் அண்ணன் பாண்டியன் அவர்கள் சார்பிலே வருக 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 என வரவேற்கிறேன். எங்கே அந்த குரலை, நம் செவிகளில் கூடுகட்டி குடியிருந்த தேன் குரலை, தித்திக்கும் குரலை இனிமேல் நாம் இழந்து விடுவோமோ என்று எண்ணி ஏங்கி தவித்த போது, இல்லை நான் இருக்கிறேன் என்று எங்களை தாளாட்ட வந்த ஐயா சரணவர்களையும் அத்துணை பேர் சார்பிலும் வருக 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 என நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்விலே இன்றைக்கு குத்துவிளக்கேற்றுதல், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் என பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் கூட அது இசை நிகழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினாலே நமது சிறப்பு விருந்தினர்கள் இப்போது நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக மட்டும் மேடைக்கு வருகை தருகிறார்கள். நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று இங்கே வருகை தந்து நம்மையெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக மாற்றி இருக்கக்கூடிய மறுமைக்குரிய மாவட்ட செயலாளர் ஐயா அப்துல் வஹாப் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து திருநெல்வேலி மாநகரத்தை
ஒரு முதன்மை மாநகரமாக மேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் PM சரவணன் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் திருமதி சுதாமூர்த்தி அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நர்மதை ஆற்றங்கரையிலே நாடாளுமன்றத்திலே வலம் வருகிற வேங்கையாக வலம் வருகின்ற நமது பாராளுமன்ற மரியாதைக்குரிய உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கிறேன். இன்னும் நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தர காத்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் அத்தனை பேரையும், குறிப்பாக மரியாதைக்குரிய KMA நிஜாம் அவர்களையும், மரியாதைக்குரிய மாநகர திமுக செயலாளர் S. சுப்பிரமணியன் அவர்களையும், திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களையும், திரு காவல்துறை துணை ஆணையர் VR சீனிவாசன் அவர்களையும், மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று இப்போது ஷீபா மருத்துவமனையின் சார்பிலே 5 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. பகலும் உதய சூரியனாய் உழைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் போற்றுதலுக்குரிய அப்துல் வஹாப் அவர்களுக்கு திண்டுக்கல் அங்கங்கு இசைக்குழுவினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். அதுபோலவே நமது நெல்லை மாநகரத்தை முதன்மை மாநகரமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய மேயர் அவர்களுக்கு திண்டுக்கல் அங்கங்கு இசைக்குழுவினுடைய தலைவர் அவர்கள் இதோ பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மக்களவையிலும் மக்களின் குரலை எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய விஜிலா சத்யானந்த், சிங்கப்பெண்ணே என்று போற்றுகிற அம்மையார் விஜிலா சத்யானந்த் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மாநகர துணை செயலாளர் அம்மையார் சுதாமூர்த்தி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. மீண்டும் இடைவிடாத இசைமலையில் நனைய அனைவரும் இதோ ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். உங்களிடமிருந்து கண்ணாடியை காயப்படுத்தாமல் பிரிந்து போகிற ஒரு பிம்பத்தை போல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அங்கும் பாதை உண்டு இன்று இந்த பக்கம், அங்கும் பாதை உண்டு இன்று இந்த பக்கம், ஞாயிறுண்டு திங்கள் உண்டு எந்த நாள் உந்த நாளோ. கல்லை கண்டாள் கனியை கண்டாள், கள்ளும் இன்று மெல்ல மெல்ல கனியும் என்னை கண்டாள். கல்லை கண்டாள் கனியை கண்டாள், கள்ளும் இன்று மெல்ல மெல்ல கனியும் என்னை கண்டாள். கதை எழுதி பழகிவிட்டால் முடிக்க மட்டும் தெரியவில்லை. அங்கும் பாதை உண்டு இன்று எந்த பக்கம்.
இன்று நீ இந்த பக்கம் ஞாயிறுண்டு திங்கள் உண்டு எந்த நாள் அந்த நாளோ. இந்த இனிய நிகழ்ச்சி உங்களுக்கு அன்போடு அள்ளி வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா தங்கமேல் ஜுவல்லரி ஒர்க்கிங் பனியன்கள், வேதாந்தா, ஸ்டெர்லைட் காப்பர், கோகுலம் சிட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், சத்யம் அக்ரோ கிளினிக், தினமலர் மற்றும் ஆப்பிள் ட்ரீ இவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் உரித்தாக்கி தொடர்ந்து வருகின்ற ஒரு இனிய பாடலும் செஞ்ஞானி இளையராஜா அவர்களின் இசையிலே உருவான ஒரு துள்ளலான பாடலை என்னோடு இணைந்து இசைக்குழுவின் பாடகர் நவநீதன் அவர்களும் வழங்குவார்கள். என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்த அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்த யானைக்கு சின்ன பூனை போட்டியா முடிஞ்சு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா? யாருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தா உரசி பாருங்க மங்கிடாத தங்கந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்த அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்த என்னிடத்தில் கொட்டி கிடக்கு கடவெட்டி பய உன்னிடத்தில் என்ன இருக்கு? சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தமன நீ இருந்த வீசை போது சத்தியத்தை நம்பி லாபம் இல்ல தம்பி நிச்சயமா நீதி வெல்லுவது தேதி கொஞ்சம் வெந்திருக்கும் மிச்சம் நீகட்டும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா எப்ப உன்ன வச்ச கூறி தப்பியதில்லை என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை. இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை தொட்டவர தப்பிக்க விட்டதும் இல்லை மீசையில மண்ணு ஒட்டுனத என்ன ஆயும் புலி நான்தா மக்கப்போரே நீதா நாமந்தான் பூச்சாண்டி காட்டாரே விட்ட போடுறியே நம்பு தாழந்தா என்னம்மா கண்ணு சொல்லவா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அடாமம்மா கண்ணு சௌக்கியந்தா அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அடாமம்மா கண்ணு சௌக்கியந்தா யானைக்கு
சின்ன பூன போட்டியா ஒடிஞ்சு மோதிட்டம் பட்ட பாடு பாத்தியாட யாருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தான் உரசி பாருங்க மங்கிடாத தங்க என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாம்மா சதீஷ் சௌக்கியமா அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா அட ஆமாம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக். நன்றி நன்றி. இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையிலே பாடலை கேஜே ஜீமோன் அவர்கள் வழங்குவார்கள். செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடும் கால பந்தம் கடல் வானம் கூட நிறமாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே கொஞ்சம் சிறு பிள்ளைதானே உனை போல நானும் மலர் சூடும் பெண்மை விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை நான் செய்த பாவம் என்னோடு போகும் நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும் இந்நாளும்
செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. தொடர்ந்து வரக்கூடிய ஒரு இனிய பாடல் நம் அனைவரின் மனதில் இன்னும் இசையால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையிலே உருவான ஒரு பாடலை இசைக்குழுவின் சிறப்பு பாடகர் அண்ணன் SPB சரண் அவர்கள் அவரோடு இணைந்து இசைக்குழுவின் பாடகி கண்ணா கிருஷ்ணா அவர்களும் வழங்குவார்கள். அதாவது நம்ம அப்பா கூட நீங்கள் MS விஸ்வநாதன் கூட நம்ம சிங்கப்பூரில் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ ரிஹர்சல் நடத்தினோம். ஒரு 2 நாள் ஃபுல்லாக ரிஹர்சல் நடந்துச்சு. அப்போ நீங்கள் இந்த பொட்டு வைத்த மூமு பாட்டு அவள் ஒரு நவரச நாடகம் பாட உங்களை பாட சொல்லி சொன்னாங்க. நீ பாடினப்போ நீங்கள் சரியாக அந்த இடத்துல ரிஹர்சலில் பாடல. அப்போ அப்பா உங்களை திட்டினாங்க ஞாபகம் இருக்கா? அவர் திட்டாத திட்டா எப்படி மறக்க முடியும்? ஆனாலும் ஒழுங்காக பாடுறேன்னா அதுவும் இல்லை. இல்லை அன்றைக்கி ரொம்ப சீரியஸ் சத்தம் போட்டேன். நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடியிருக்கோம் அண்ணங்கிட்ட. நீ என்னடா இப்படி பாடுறேன்னு கூட சத்தம் போடலையா உங்களுக்கு? இருக்கிறது தானே வரும். என்ன கஷ்டப்பட்டாலுமே இருக்கிறது தான் வரும். அது அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று என்னென்னா அப்பா எப்போ சைட் விங்கில் இருந்தால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக இங்கே ஃபவுண்டேஷன் வீக் ஆகிடும். அதுவும் MSV ஐயாவும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். 2 ஜாம்பவான்கள் அங்கே உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதே ஒரு பெரிய விஷயம். எப்படியோ சமாளித்து அந்த ஊரை கிளம்பி வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்படி அந்த நிகழ்ச்சி நடத்தினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் என்ன இந்த அங்கும் இங்கும் பாட்டு இல்லைங்களா, அது கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்பா சொன்னது ஒரு சில விஷயங்கள், சில பல விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில். அது இப்போ கேட்கும்போது கூட ரீசெண்டாக அப்பா இந்த சாங் கேட்கும்போது நான் எப்படி அந்த சங்கதியெல்லாம் போட்டேன்னு எனக்கு தெரியாது, ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த சங்கதியெல்லாம் போட்டேன்னு எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. MSV ஐயா எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது அவர் தான் கேட்டார், அந்த மாதிரி அந்த சங்கதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார், அதனால தான் வந்துச்சு. அப்படி தான். ஆனால் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இப்போ என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்கிறோம் கதை. இது இந்த லாக்டவுன் டைமில் சும்மா இருக்கோமே, எல்லாருமே வெட்டியாக இருந்தோம். சரி, ஏதாவது ஒரு கவர் மாதிரி ஏதாவது பண்ணலாம். கவர்னால் இந்த ஒரு சாங் எடுத்து அதை பிரித்து மேய்ஞ்சு ஸ்லோவாக பாடுற மாதிரி ஏதாவது, அந்த மாதிரியாவது சங்கதி வரும் அப்படின்னு சொல்லி, நான் பாடுறேன்ப்பா நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த சாங் அங்கும் இங்கும் பாதை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து அந்த வீடியோலாம் ஷூட் பண்ண அதை ஏர் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதனால் பெருசாக அது ஆசை இல்லை எனக்கு அந்த வீடியோ வெளியிட. பட் அந்த சாங் அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ ஒழுங்கா பாடுன்றீங்க. இஷ்டத்துக்கு பாடாத, ஒழுங்கா பாடு. அங்கும் இங்கும் ரிதம் வேண்டாம். பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம். பல்லவியெல்லாம் முடிஞ்சிடும், ஈஸியாக தான் இருக்கும். கண்ணா என்றால் அந்த சங்கதி எனக்கு வரல, அவர் போட்ட ஸ்பீடில். அதுக்கு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி சங்கதி போடுறா அப்படின்னு, இது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்வரம்லாம் சொல்லி எனக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு. என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் அவர் ஆக்சுவலாக உட்காந்து எனக்கு ஸ்வரம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இந்த சங்கதி வரணும் அப்படின்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்வரம் சொல்லி இதை பாட வச்சதுக்கு. எமோஷனலாக ஆகிறதுக்கு இல்லை, சுவாரஸ்யமான ஒரு கதை தான் இது. ரொம்ப எல்லோரும்
உச்சிக்குட்டி பள்ளியெல்லாம் கூப்பிட தேவை கிடையாது. பட் ஆனால் அந்த சிங்கப்பூர் வந்து நான் சொன்ன மாதிரி மறக்க முடியாத ஒரு சம்பவம். சொன்ன மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் 2 பேர் இருக்கும்போது வார்த்தை வர்றதே ரஹ்மான் கூட வந்திருந்தார் ஃபுல்லாக கம்ப்யூட்டர். அப்புறம் வேற என்ன வரும்? வைரம் சார் எல்லாமே. ஆமாம், அது ஒரு பெரிய நிகழ்ச்சி அது. பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ விளையாடும் கோலம் தரையோடு வாரம் விளையாடும் கோலம் இடையோடு பாட்டே விளையாட கேட்டே இடையோடு பாட்டே விளையாட கேட்டே செவ்வானம் போலே புன்னகை புரிந்தார் புன்னகை புரிந்தார் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ போகும் நேரம் மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம் மனமேடை தேடி நடை போடும் தேடி பொன்னூஞ்சலாடி என்னுடன் கலந்தார் என்னுடன் கலந்தார் ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தார் நிழல் போல் மறைந்தார் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ தொடர்ந்து வருகின்ற ஒரு துள்ளலான பாடல், இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையிலே உருவான ஒரு பாடலை
அண்ணன் சரண் அவர்களோடு இணைந்து இசைக்குழுவின் பாடகி ஜாஸ்மின் அவர்கள் இணைந்து வழங்குவார்கள். உன்னைத்தானே உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தச்சம் இளையவன் கனவு பதிக்கும் தகிடஜம் தகிட தச்சம் திசைகள் இட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகண்டா உன்னைத்தானே 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 ரொம்ப பெரியவர் வலியவர் மோதும் போதும் சீரும் போதும் என்று புலியவர் ஆட்டங்கள் எல்லாமே அறிந்தவர் புரிந்தவர் உன் ஜம்பம் என்னென்று தெரிந்தவன் புரிந்தவன் தெரியாமல் போட்டி போடும் மனிதா மனிதா சிங்கத்தை வெல்வதென்ன எளிதா எளிதா ஆண்மொழி மயிலின் நாட்டம் அறியுமா வீரம் மோரம் சாரம் எல்லாம் அள்ளி பருகலாம் பூபாலே மேலாடை அணியலாம் இணையலாம் நீ சொன்னா தேன் மாறி பொழியலாம் அள்ளிக்கொள் என்று சொல்லும் அழகோ அழகு கண்ணுக்குள் காமதேவன்
உன்னைத்தானே உன்னைத்தானே என்னோடு ஆடு நிஜம் இளமை ஜெயிக்கும் இளையவன் கனவு பலிக்கும் திசைகளில் முரசு கொண்டு வென்று திலகந்தானா உன்னைத்தானே உன்னைத்தானே நன்றி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா, தங்கமயில் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள், வேதாந்தா, ஸ்டெர்லைட் காப்பர், கோகுலம் சிட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், சத்யம் அக்ரோ கிளினிக், தினமலர் மற்றும் ஆப்பிள் ட்ரீ இவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை அனைவரின் சார்பிலே தெரிவித்து தொடர்ந்து வருகின்ற இனிய பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையிலே பாடலை இசைக்குழுவின் பாடகர் மனோஜ் அவர்களும் குழுவினர்களும் இணைந்து வழங்குவார்கள். மடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து பூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பழித்தது தலலலலா தலலலலலலா தலலலலா தலலலலலலா காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, நாணம் விளைந்தது, நல்லிசை திறந்தது, புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் நமக்கே மடங்கிருந்து தாவும் நதிகளை நான் மனம் திறந்து பூவும் சிறு புயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பழித்தது. அரங்கிலே நிழல்களின் நாடகம் இன்றன் எதிரிலே நிஜங்களின் தரிசனம் வருங்காலம் வசந்த காலம் நாடும் நண்பனும் வருங்காலம் வசந்த காலம் நாடும் நண்பனும் இசைக்கல
மழையிருந்து ஆகும் நதிகளை நான் மனம் திறந்து சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் திருப்பது படித்தது அடுத்த பாடல் ஒரு நினைவில் நின்ற ஒரு இனிய பாடல். இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா அவர்கள் இசையிலே உருவான ஒரு இனிய பாடல். பாடலை இசைக்குழுவின் பாடகர் TMS சவுந்தர் அவர்கள் வழங்குவார்கள். சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி முத்துச்சரங்களை முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி தாவும் கொடி மேலே தாவும் கொடி மேலே ஒளி தங்க கூடம் போலே தாவும் கொடி மேலே ஒளி தங்க கூடம் போலே பாவை உன் பேரழிலே எந்தன் ஆவலை தூண்டுதடி பாவை உன் பேரழிலே எந்தன் ஆவலை தூண்டுதடி சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் இன்னமும் பூமையை போல் மௌனம் ஏனடி பேமொழியே இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன்மொழியே சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. தொடர்ந்து வருகின்ற இனிய பாடல் இசைஞானி அவர்களின் இசையிலே பாடலை இசைக்குழுவின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சரண் அவர்கள் வழங்குவார்கள்.
கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவில் வண்டு போடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவில் வண்டு போடும் கண்டு போகும் கண்கள் மூடும் ராகம் ஜீவனாகும் நெஞ்சின் ஓசை தாளமாகும் கீதம் வானம் போகும் அந்த மேகம் பாலமாகும் தேவி எந்தன் பாடல் கண்டு மார்பில் நின்று ஆடும் நாதம் ஒன்று போதும் எந்த ஆயுள் கோடி மாதம் தீயில் நின்ற போதும் அந்த தீயே வெந்து போகும் நானே நாதம் தனம் தனம் தம் தம் 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 தனம் தம் வானம் என் விதானம் இந்த பூமி சன்னிதானம் பாதம் மீது மோதும் ஆறு பாடும் சுப்பிரபாதம் ராகம் மீது ராகம் கொண்டு ஆறும் நின்று போகும் காற்றின் தேசம் எங்கும் எந்த காலம் சென்று தங்கும் வாழும் போகம் ஏடும் எந்த ராகம் சென்று ஆடும் வாகை சூடும் தனம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் பூவில் மண்டு கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் 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 பூவில் மண்டு கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் தம் 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 தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் நன்றி. இந்த பாடலை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இது எந்த பாட்டு பற்றி நீங்கள் பேசல? எல்லா பாட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது குறிப்பாக வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இது அப்பா மியூசிக் பண்ண பாட்டு இல்லையா? அது உங்களோட அபிப்பிராயம், அது ஒரு இசையமைச்சரை பற்றி. சரி, என்ன அப்பாவாக இருந்தாலுமே வந்து அவர் இன்னுமே வந்து ஒரு எஸ்பிபி தான். நான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஃபேன். அதுக்கப்புறமா தான் அப்பா எல்லாமே. இது வந்து எனக்கு நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது. ஓகே சார், ஒழுங்க பாடுன்னு சொல்லுங்கள். அப்படிலாம் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கணுன்றாங்க. சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து அப்பா இருந்து வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பாடகராகவும் இருந்திருக்கீங்க, நடிக்கவும் செஞ்சிட்ருக்கீங்க, தயாரிப்பாளராகவும் இருந்தீங்க. இந்த 3 இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சமான துறை? எது ஒழுங்காக செய்கிறேனோ அதுதான் எனக்கு பிடிச்சது. இல்லை இல்லை, அது எதை செஞ்சுருக்கீங்க அதான் கேட்குறேன். கேட்டீங்க பார்த்தீங்களா? எது செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டீங்க. உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இல்லை, பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா அப்பா இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படியும் வாய்ப்பு கிடைக்காது. சரி, வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு போகலாமே அப்படின்னு தான் வந்து ஒரு ப்ரொடியூசரான. அது எப்படி வேலை கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. ஒரு அப்பா இருக்கும்போது உங்களை திண்டுக்கலோட நான் கூப்பிட்ருக்கேங்க. அவருங்களா அப்துல் ஹமீதோட சொன்னால் அப்பா அவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். நிஜம் இல்லை, நானே வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா
அப்பா இருக்கும்போது வந்து என்னை நிறைய பேர் கூப்பிட்டது கிடையாது நிகழ்ச்சிக்கு எல்லாமே. இப்போ நிறையா கூப்பிட்றாங்க. ஆனால் அது என்னென்னா அப்போது அந்த பாட்டு என்ன இருந்தாலுமே வந்து ஒரு கம்பேரிசன் இருக்கும் இல்லைங்க. என்ன இருந்தாலும் பெரியவர் மாதிரி பாடலப்பா அவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, அதனால் வந்து சரி நம்ம வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு எனக்கு படம் எடுக்க ரொம்ப பிடிக்கும். அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு தான் ஒரு ஆசையாக இருந்தேன். பாட்டு தச்செல்லாம் வந்தது, அது பண்ணேன். அதுவும் ஒழுங்காக பண்ணலை. சரி, எதுவும் இல்லாத காலத்தில் யாரோ கூப்பிட்டு நடிக்க கூப்பிட்டாங்க. சரி, இன்னும் வேலை செய்யாததுக்கு காசு கொடுக்குறேங்கிறாங்களே, சரி அதாவது போய் பண்ணலாம் அப்படின்னு அதையும் பண்ணேன். அப்படி தான், இல்லைன்னா நான் வந்து ஒரு பெரிய கமல்ஹாசன் சார் மாதிரி வந்து ஒரு பெரிய கலைஞனும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எது வேலை கிடைச்சா அதை போய் வேலை செய்யலாமே, வீட்டில் உட்காந்து திட்டு வாங்குறதுக்கு பதிலாக அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஒரு ஜோக்கு கூட சிரிக்க மாட்டேன்றீங்க யாருமே. நான் என்ன என் சோக பாட்டா கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஜாலியாக தானே சொல்கிறேன். இது என் பல்லவி எப்போது கீதமாகும், இவை உந்தன் சரணங்கள் அப்போது வேதமாகும். இது என் பல்லவி. என்னும் கோப்பையில் இது என்ன பாடமோ, இது என்ன ஜாடமோ. போகலாம் நம் வாழ்க்கை தீருமா, பருவங்களும் நிறம் மாறலாம் நம் பாசம் மாறுமா.
பொருந்தாமல் போகுமோ? இதோ இதோ என் பல்லவி எப்போது வீரமாகும்? இவள் உந்தன் சரணம் என்றார் அப்போது வேதமாகும். இதோ இதோ என் பல்லவி. நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அன்போடு அள்ளி வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா, தங்கமயில் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள், வேதாந்தா ஸ்டெர்லைட் காப்பர், கோகுலம் சிட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், சத்யம் அக்ரோ கிளினிக், தினமலர் மற்றும் ஆப்பிள் ட்ரீ இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வருகின்ற ஒரு இனிய பாடல். இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையிலே பாடலை ஆர்பி ஹரன் அவரோடு இணைந்து இசைக்குழுவின் பாடகி ஜாஸ்மின் அவர்களும் வழங்குவார்கள். காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாமல் மற்றவைகளையும் படித்து காட்டவும். பூவே, இளைய பூவே, வாரம் தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே, எனக்கு தானே, எனக்கு தானே. பூவே, இளைய பூவே, வரம் தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே, எனக்கு தானே, எனக்கு தானே.
எனக்குத்தானே எனக்குத்தானே எனக்குத்தானே. தொடர்ந்து வரும் பாடல் திரு இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்கள் இசையிலே உருவான ஒரு இனிய பாடலை பின்னணி பாடகர் அண்ணன் சரண் அவர்கள் வழங்குவார்கள். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. மேகதூதமே தேவிதாசன் பாடுவார் காதல் கீதமே, இதழ்களில் தேன்துளி ஏந்திடும் பைங்கிலே, இதழ்களில் தேன்துளி ஏந்திடும் பைங்கிலே, நீ ஊடல் ஏன் கூடும் நேரம் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி. மாலை சூடலாம் வானம் பூமி ஆகுமே வாழ்த்து பாடலாம் விரகமோ தாபமோ விழியிலே விரகமோ தாபமோ ஸ்ரீதேவியே என்னாவியே எங்கெங்கே நீ அங்கே நான் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா.